அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பை மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 432% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 22%, இலங்கைக்கு 979 ரூபாய் 43% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. ஆனால் கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோய் அலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாக ஃபர்வானியா, ஹைதான், ஜிலிப் ஷோக், ஃபேஹில், குவைட் சிட்டி இது போன்ற பல பகுதிகளிலையுமே நல்ல ரேட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கட்டணமும் கம்மியாக தான் நிறைவேறாங்க. இப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய செய்தியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக பார்க்குறீங்க அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ரேட் போட்டிருக்கிறேன். ஆனால் அவங்களுடைய அப்ளிகேஷன் ரேட்டை நான் போட்டிருக்கிறேன், அதை தெளிவாகவும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதே அவங்களுடைய பிரான்ச்சில் போய் பார்க்கும்போது நான் சொன்ன ரேட்டை விட 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் அவங்களுடைய ஜெமியாக்குள்ள மெஷின்கள் அதை விடையும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில். ஆனால் குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டவர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதிகளில் போய் பணம் போடும்போது தான் உங்களுக்கு சரியான ஆஃபர்கள் கிடைக்கும். குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள அந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 204 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 72 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 22 தினார் 939 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் தற்போது படிப்படியாக குறைஞ்சி வந்திருக்குது. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க தங்கம் விலை கொடுத்து வாங்குங்க. மற்றபடி இன்னும் சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் குறையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். குறையும் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடியவங்க வெயிட் பண்ணுங்க. இதோ கைப்பற்றப்பட்டது காணாமல் போன டாக்ஸி. எங்கேலா பகுதிகளில் வைத்து காவல்துறை மடக்கி பிடித்திருக்கிறாங்க. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். சார்ஜர் கேட்டாலும் சரி, குடிக்கிறது தண்ணி கேட்டாலும் சரி, வண்டியை திறந்து யாருக்காவது கருணை காட்ட போனீங்க இந்த மாதிரி உங்களை தள்ளி விட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. ரொம்ப கவனம். அதே போல் மிக முக்கியமான சில தலைப்பு செய்திகளை சொல்லிடுறேன். இது சம்பந்தமான பல தகவல்கள் இருக்குது. கனரக வாகன ஓட்டுநர்களே நேரம் மாற்றப்பட்டுள்ளது. அதே போல் நேற்றைய தினம் குவைத்துடைய பொது போக்குவரத்து துறை நன்றிகளை தெரிவித்து சர்ஃபான் பிஏ வ்ளாகுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. காரணம் என்ன பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி பெண்கள் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் மிகவும் மோசமான சில செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் நல்லவர்களும் இதால் பாதிக்கப்படுறாங்க. வாங்க தொடர்ந்து விரிவான செய்திகள் பார்க்கலாம். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இந்த நாட்களில் அதிகமான வெப்பநிலை நிலவக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த வெப்பநிலை காரணத்தால் பல பகுதிகளிலையுமே பார்த்திங்கன்னா வாகனங்கள் தீப்பற்றக்கூடிய காட்சிகள் தொடர்ந்துமே பதிவாகிட்டு இருக்குது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சும்மாவே தீப்பிடிச்சு எரியுது. காரணம் உள்ள லைட்டர், பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூம், இந்த மாதிரியான பவர் பேங்க், இந்த மாதிரியான பொருட்கள் உள்ள வைக்கிறது தான். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி எல்லாத்தையும் விட மிக கொடுமையான விடயம் இந்த ருத்தூபா. அதுவும் கடலோர பகுதிகளில்
அதிகமாக தாக்கும். நேற்றைய தினம் சிட்டி சென்டர் பகுதிகளில் செய்திகளோட பாருங்க. لاحظنا الرياح الجنوبية الشرقية كانت رطوبة خاصة المناطق الساحلية، تستمر ويانا هذه الرطوبة إلى بداية يوم الأربعاء إن شاء الله بسبب الرياح الجنوبية الشرقية. الليلة الرياح راح تكون جنوبية شرقية سرعتها من 10 إلى 30 كيلومتر بالساعة. باكر رياح جنوبية شرقية سرعتها بالنهار من 15 إلى 55 كيلومتر بالساعة. رطوبة على المناطق الساحلية، في احتمالات إغبار خاصة المناطق الصحراوية، وتخف سرعة الرياح بالليل. حاليا رياح جنوبية شرقية سماء صافية، الحرارة 38 في مدينة الكويت، رطوبة نسبية 21%، والرؤية الأفقية أكثر من 10 كيلو. في غيوم حاليا غرب الكويت تتقدم بكل لحظة يوم في وقت متأخر من هذه الليلة. أما درجات الحرارة الصغرى المتوقعة في مدينة الكويت 28 درجة مئوية، العبدلي والشقاوي والسالمي 25، بالوفرة 26. அதிகமான வேர்வையில் குளிக்க வேண்டி வரும் இந்த நாட்களில் இந்த ருத்துபா காலம். அக்காமா இல்லாதவர்களுக்கான மிக முக்கியமான தகவல், பல நாடுகளுடைய மொழிகள்லையும் உள்துறை அமைச்சகம் தெரிவிப்பது என்னென்னா, நீங்கள் இந்த நாட்டிலிருந்து சட்ட ரீதியாக இந்த 17ஆம் தேதிக்குள்ளே வெளியாகி போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த நாட்டுக்குள்ளே வாரத்துக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதே நீங்கள் இந்த பொது மன்னிப்பை பாவிக்காமல் நீங்கள் இந்த நாட்டில் இருந்தீங்கன்னா பிடிபட்டால் வாழ்நாள் பூராவும் என்ன ஜெயிலில் போடுவாங்களா? இல்லை, வாழ்நாள் பூரா குவைட்டுக்கே வர முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கல்ஃப் நாடுகளுக்கே போக முடியாது அப்படின்ற ஒரு பொய்யான வதந்தி பரப்பப்பட்டதாக ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் வேறு நாடுகளுக்கு தாராளமாக போகலாம். ஆனால் கல்ஃப் நாடுகளை பற்றி எதுவுமே மென்ஷன் இல்லை. குவைத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டின் 4 மாதங்களுக்குள் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக 28,425 பயணத்தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. காசோலைகள், வங்கிகள், தொலைபேசி மற்றும் மின்சார கட்டணம் மற்றும் வாடகை பிரச்சனைகள் காரணமாக இவ்வகையான பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கிட்டத்தட்ட 28,425 பேரில் பாதி பேர் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் இந்த வெளிநாட்டவர்களுக்கு அக்காமா ரினுவல் பண்ண முடியாத சூழல் போனாலுமே அல்லது இவங்களுக்கு வந்து வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த கடனை கட்டி முடியும் வரைக்கும் இந்த மம்னு சாப்பர் அப்படின்றது எடுப்படாது. ஒருவேளை இந்த பேங்க் லோன் மற்ற விடயங்கள், இந்த லைட் பில், தண்ணீர் பில், இதுகள் ஒரு காலத்தில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்கம். சரி, இந்த காசு கட்ட இருக்கிறவங்களை மன்னிப்பு கொடுத்து விட்டுக்கிறோம்னு. ஆனால் மற்ற பில்கள், ப்ரைவேட் கம்பெனிகளில் ஃபோன் வாங்கினது, லோன் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு மன்னிப்புமே கிடையாது. அதை நீங்கள் கட்டிட்டு தான் வெளியே போய் ஆகணும். அதே மாதிரி தயவு செய்து அக்காமா வேலிட்டு இருந்துச்சுன்னா, உங்கள் கஃபில் உங்களுக்கு கேஸும் போடலை, உங்களுக்கு அக்காமா வேலிட்டு இருக்குன்னா விமான நிலையத்துக்கு போகாதீங்க. அதுவும் டிக்கெட்டை போட்டுட்டு முடிந்த வரைக்கும் உங்களோட பழைய கஃபிலோட பேசி உங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போக பாருங்கள். இல்லைன்னா போக முடியாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததா, இரட்டை கொலைகளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், முபாரக் அல் கபீரில் ரீசெண்டாக ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டு கொண்டாங்க. அதே போல் ஒரு இளைஞரை தேடி அலைஞ்சாங்க கொஞ்சம் காலமாகவே. முபாரக் அல் ரஷீத் இந்த இளைஞரை கடைசியில் சால்மி பகுதிகளில் சடலமாக மீட்கப்பட்டார் ஒரு கண்டெய்னர் பெட்டிக்குள்ளே. இந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் மரண தண்டனையை உறுதி செஞ்சுருக்கிறாங்க குற்றவியல் நீதிமன்றம். இதில் இந்த குற்றத்தை எதுவுமே தெரியாமல் தன்னுடைய தலையில் தானே மண்ணள்ளி போட்டு கொண்டவர் தான் இந்த மஸ்ரி, இந்த எகிப்து நாட்டவர். இவர் இந்த நபர் என்ன செய்கிறாரு, கொலை பண்ணிவிட்டு கண்டெய்னர் பாக்ஸில் இவருடைய பாடியை வச்சு இதை கொண்டு போய் நீ சால்மியில் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு கொண்டு போய் அதை ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கிறார், அதை இறக்கி விட்டு வந்திருக்கார் லோட. அவ்வளோதான் அவர் செஞ்ச தவறு. இன்றைக்கி அவருக்கும் சேர்ந்து மரண தண்டனை. உங்கள் கஃபீலே உங்களுக்கு ஒரு வேலை தாராக இருந்தாலும் அது வந்து சட்டவிரோதமான செயல்பாடுகளாக இருந்தால் தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கும் இதே மாதிரி தண்டனை தான். பாடசாலை மாணவர்களை அலசி ஆராய்ஞ்சி ஃபுல்லாகவே உரிச்சு தொங்க போட்டு தான் உள்ளே எடுக்கிறாங்க. அவ்வளவு செக்கின் 10 பேர் பிடிபட்டுருக்கிறாங்க. இந்த வாட்டி எக்ஸாம் பேப்பரை லீக் பண்ணினவங்களில் 4 பேர் கல்வி அமைச்சகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களும் சமூக ஊடகங்கள் மூலமாக 6 பேர் வெளிநாட்டவர்கள் இந்த தகவலை வெளியில் பகிர விட்டவங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இவங்களுக்கு எதிரான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த சூழலில் மாணவர்களை சாதாரணமாக ஒரு ஜனாதிபதியை பெரிய பெரிய ஹை செக்யூரிட்டி லெவலில் இருக்கிறவங்களை செக் பண்ணி பார்க்க போகும்போது செக் பண்ணி எப்படி அனுப்புவாங்களோ அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக சென்சார் வச்சு செக் பண்ணி ஏதாவது டிடெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து தான் உள்ளேயே எடுக்கிறாங்க. இனி வருங்காலம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அடுத்ததாக தளர்வான தொழிலாளர்களுக்கான
தங்களுடைய ஆதரவை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம். இதில் குறிப்பாக ஆழ்கடத்தல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களில் சிக்கி தவித்த பல பெண்களை காப்பாற்றி இருக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு எதிர்காலம், அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன மாதிரி வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைப்பணி தெரியணும், அவங்க இந்த நாட்டிலேயே நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும், இல்லை இந்த நாட்டை விட்டு வெளியே போனாலும் வேறொரு நாட்டில் போய் வேலை செய்கிறதுக்குரிய சான்றிதழ்களையும் வழங்குறாங்க. இதார தமாலல் மன்சிலியா எம்பசிக்கு போகாட்டியும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து மனித வளத்துக்கான பொது ஆணையத்துக்கு சரி போங்க. யாரை நம்பாட்டியும் அவங்கள நம்புங்க, நிச்சயமாக கை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு செயல்பாடுகள். நேற்று மாலை நேரம் போட்ட செய்தியை பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதில் எவ்வளோ நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு. கன ரக வாகன ஓட்டுநர்களுடைய மிக முக்கியமான கவனத்திற்கு, கோடை விடுமுறையில் மதியம் 12:30 மணி முதல் லாரிகள் செல்ல தடை விதிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது மாலை 3:30 மணி வரை தொடரும். மதியம் 12:30 முதல் மாலை 3:30 மணி வரைக்கும் நீங்கள் அதிவேக சாலைகள்லையோ அல்லது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயோ உங்களுடைய ட்ரைலர்களை, பெரிய அளவான வாகனங்களை கொண்டு போக முடியாது, லாரிகளை கொண்டு போக முடியாது. இது ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 31 வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்த ஜூன் மாதம் 15 ஆரம்பித்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31 முடிவடையும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. கனரக வாகன ஓட்டுநர்கள் யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்கன்னா தயவு செய்து சொல்லிடுங்க. லாரி ஓட்டக்கூடியவங்க, இந்த பெரிய பெரிய ட்ரைலர்கள் ஓட்டக்கூடியவங்க, தண்ணீர் பவசர்கள் ஓட்டக்கூடியவங்க தயவு செய்து இந்த நாட்களுக்குள்ளே, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே மட்டும் அந்த நேரத்துக்குள்ளே வெளியே போகாதீங்க. ரொம்ப கவனம். குவைத் சுங்கம் அதிரடியாக கைப்பற்றியிருக்கிறாங்க. 29,000 மதுபானங்கள் ஆசிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. ஷுவைக் துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்ட இந்த மதுபான கேன்களை உடனடியாக டெமோலைஸ் பண்ணி இதை ஃபுல்லாகவே அழிக்கிறதுக்குரிய முயற்சிகளை ஈடுபடுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பியர் பாட்டில்கள் மற்றும் சில மதுபான பாட்டில்களோட இந்த நாட்டுக்குள்ளே ஆசிய நாட்டிலேருந்து வந்திருக்குது. மானமெல்லாம் போயிட்டு இருக்குது ஆசிய நாட்டவர்களுடைய. போதைப் பொருள் பாவனையாளரை கைது செய்யும் போது முகத்தில் எட்டி உதைத்து அவரது தாடை உடைந்ததற்காக பாதுகாப்பு அதிகாரி ஒருவருக்கு 2 வருட சிறை தண்டனையை குற்றவியல் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஷபு எனப்படும் போதைப் பொருளை வைத்திருந்த அந்த நபருக்கு 300 தினார் அபராதத்தின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவு: குற்றம் சாட்டப்பட்டவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக செய்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை எந்த சூழ்நிலையிலும் அடிக்கக்கூடாது என்று பாதுகாப்பு பணியாளர்களை சட்டம் வேண்டிக் கொள்கின்றது. அதே போல் உத்தரவிட்டிருக்கின்றது. அதிகாரிகள் உங்களை எக்காரணத்தை கொண்டு அடிக்கக்கூடாது. நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம், ஜட்டியோடு இழுத்துட்டு போகிறது, அடித்து இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அது படத்துக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். மனித உரிமை மீறல்களில் அதுவும் ஒன்று. அதிகாரிகளால் கைது செய்ய மட்டும்தான் முடியும். அரசு நிறுவனத்தில் ஊதியம் வழங்கும் துறையின் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தகுதி அல்லாதவர்களுக்கு 40,000 தினார்களுக்கு மேல் உதவித்தொகையை வழங்கியிருக்கின்றார். அதே போல் அவரும் அவரது பெண் ஊழியர்களும் பார்வையாளர் ஒருவரும் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அரசு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிடாதீங்க. பெரிய அளவில் ஆபத்தை சந்திப்பீங்க. மீண்டும் பிடிப்பட்ட பெண்கள். இதோ மிக முக்கிய தகவல். பொது ஒழுக்கங்களை பாதுகாத்தல் மற்றும் ஆட்கடத்தலை எதிர்த்து போராடும் திணைக்களத்தினால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் குற்றப்புலனாய்வு பொது திணைக்களம் இணையதளங்களில் கணக்குகளின் மூலம் விபச்சாரத்தில் ஈடுபடும் 3 பெண்களை கொண்ட சர்வதேச விபச்சார வலையமைப்பை கைப்பற்றியுள்ளது. இவர்கள் பணத்துக்காக இந்த வேலையை செய்து வந்திருக்கின்றார்கள். இவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த டிக்டாக்ல ஆடுறவங்க தயவு செய்து கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல இதுக்கு பிறகும். குற்றவியல் பாதுகாப்புத்துறையின் முயற்சிகள். சட்டத்துக்கு புறம்பானவர்கள் மீதான தேடுதல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிடமிருந்து போலியான நாணயங்கள் மற்றும் போலியான ரூபாய் நோட்டுகள், டாலர் நோட்டுகள் மற்றும்
சில இலத்திரனிகள்கள் உபகரணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாட்டுக்கு போகும்போது நீங்கள் ரெமிட்டன்ஸ் பண்ணணுமா, ஏதாவது டாலர் மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்களா, எக்ஸ்சேஞ்சுகளில் மட்டுமே மாற்றுங்க. இந்த மாதிரி ஃப்ராடுகள்கிட்ட மாட்டிக்காதீங்க. அடுத்ததாக போதைப் பொருள் சம்பந்தமான மிக முக்கியமான புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய போக்குவரத்து துறை மற்றும் பாதுகாப்பு ஊடகம். பாதுகாப்பு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக குவைத்துடைய பல பகுதிகளிலையும் பலரை கைது செய்ய முடிந்ததாக தெரிவித்திருக்கிறாங்க. இதில் குறிப்பாக 1006 புகார்கள் வந்திருக்கின்றன போதைப் பொருள் சம்பந்தமாக. கடந்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மட்டும் 200 சோதனை சாவடிகளை நிறுவியதில் 1256 போக்குவரத்து விதிமீறல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதே போல் 58 பேர் கைது செய்யப்பட்டனர், 7 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மற்றும் 317 உதவிகள் வழங்கப்பட்டதாக, போக்குவரத்து விபத்துக்களும் கையாளப்பட்டதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருள் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருந்து எத்தனையோ தாய்மார்கள், பெண்கள் இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு காரணமே இந்த போதைப் பொருள் தான். நாட்டில் ஒவ்வொரு போதைப் பொருள், மதுபானம், இது சம்மந்தமான விடயங்களில் ஆண்கள் அடிக்ட் ஆகின பிறகு காலையில் வேலைக்கு போகிறது, மாலையில் வரும்போது சம்பாதிச்ச பணத்தில் முக்கால்வாசியை குடிச்சிட்டு இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு கொடுக்கறது வீட்டில் கொஞ்சமான காசுகளை. அதை வச்சு இந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியாததால் தான் இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் இந்த வெளிநாடுகளை நாடி வராங்க. எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். அதே மாதிரி தயவு செய்து இந்த போதைப் பொருள் விடயங்கள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இந்த நாட்டில் இதுக்கு பிறகு போதைப் பொருள் சம்பந்தமான வழக்குகளில் நீங்கள் பிடிபட்டு போனீங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கல்ஃப் நாடுகள் எதுக்குமே வர முடியாது. பயோமெட்ரிக் ஃபிங்கர் வைக்கிறது அதுக்கு தானே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேற்றைய தினம் உள்துறை அமைச்சகம் அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. நேற்றைய தினம் சிட்டி சென்டருக்கு மாமாவோட போயிருந்தேன். எங்களுடைய மாமாவுக்கு வீல் சேர் இருக்குது. வீல் சேர் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திட்டு வீல் சேரை உள்ளே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா வழியை மறித்து ஒருத்தர் வண்டியை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் வீல் சேர் உள்ளே என்ட்ராகிற வழியை. நேற்றைய தினம் உடனே என்ன பண்ணேன்னா வீடியோ ஒன்று எடுத்து உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிட்டேன். يعطيكم العافية. شوف يا اخوان هذا داخل سوق السلمية. في عندنا موقف ويلشير، عندي داخل ويلشير الحين ابي ادخل داخل حجية داخل سوق لكن ما يقدر. شوف هذا سيارة وقف شلون، هذا سيارة وقف على صوب الرصيف، شلون يدخل داخل؟ ما اقدر ندخل داخل عشان نسكر طريق. الحين ويلشير اذا يبيديش لازم يروح مكان بعيد. யாரா வேணாலும் இருங்க, எவரா வேணாலும் இருங்க, இப்படி வழியை மறித்து போட்டால் இது வந்து சட்டவிரோதம். இப்போ வீல் சேரை தள்ள முடியாது, அந்த அரபானை தள்ளிட்டு வருவாங்க, ட்ரொலிகளை அது தள்ள முடியாது, குழந்தைகளை தள்ளிட்டு வருவாங்க கருத்தைகளை வச்சு, அதை தள்ளிட்டு போக முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நிச்சயமாக இவங்களுக்கெல்லாம் சுட சுட ஆக்ஷன் எடுத்தால் தான் அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வாரத்தை பார்த்துக்கலாம். நேற்று கம்ப்ளைண்ட் போட்டாச்சு, அதுக்குரிய நன்றியையும் தெரிவிச்சிட்டாங்க உள்துறை அமைச்சகம். அடுத்ததா கடற்கரை ஓரங்களில் வேலிகளை அடைத்து கடலை கூட பார்க்க விடாமல் நம்மளுக்கு அநியாயம் செய்த சிலருக்கு ஆப்படித்தது குவைத்துடைய முனிசிபாலிட்டி. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அபுல் ஹசானியா பகுதிகளில் உடனடியாக கடற்கரை ஓரங்களை ஆக்கிரமித்து வச்சுருந்த பல வேலிகளை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இனி எந்த பகுதிகளுக்குள்ளே போனாலும் தாராளமாக சந்திக்கலாம் குவைத்துடைய கடற்கரையை. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தகவல், தயவு செய்து ஃபோனை பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தா வெளியில் எடுத்து கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன் தெரியுமா, குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. கார்கோ போகிறதுக்கு ஏதாவது பொருட்களை வெளியில் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து பாதுகாத்துக்கோங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே போல் மொபைல் க்ரோசரிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஓட்டுநர்களே ரொம்ப கவனம்.
சில சம்பவங்களை உங்களுடைய கண்களால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிலைமை புரியும். அதனால தான் இந்த சில வீடியோக்களை நான் சைலண்ட் பண்ணிவிட்டு நான் பேசுகிறத குறைச்சிட்டு இந்த நிலைமையை உங்களுக்கு அழகாக தெளிவாக வீடியோ மூலம் ஒரு மியூசிக்கை போட்டு காட்டுறது. ஏன்னா பேசினா பாக்கெட்டில் ஃபோனை போட்டுட்டு அப்படியே ஹேண்ட் ஃப்ரீ அடித்து பாட்டு கேட்குற மாதிரி சிலர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நிச்சயமாக பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்கள நியூஸ் ரெடி பண்ணும்போது 10ஆம் தேதி விடிய காலை 3:10 இது தமிழ் நியூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் 4:06 அதுவும் கடைசி கட்டம், இதுவும் கடைசி கட்டம். இப்போ தான் ஃபைனலை நெருங்கி இருக்கிறேன். 4:10. இதுக்கு பிறகு இதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி யூடியூப் அதில் எது பிரச்சனை இருக்குது இல்லைன்னு அப்ரூவுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதை அப்ரூவ் ஆகின பிறகு டைமை ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு தூங்க கிடச்சா தூங்குறது, இல்லைன்னா வேலைக்கு போகிறது. தூக்கத்தையிலேருந்து செய்தி கொடுக்குறோம். தயவு செய்து பார்த்து நடந்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.